ஹாய் எவ்ரிவன், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 யூனிட் 2ல் இருக்கிற திருக்குறளோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நுழையும் முன் அப்படின்னு இருக்கிற அந்த எல்லோ பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயிலுவோம், வாழ்வில் பின்பற்றுவோம். இப்போது அறநூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு எந்த நூலெல்லாம் சொல்லி தருதோ, நீ பொய் சொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது, இப்படி நல்ல விஷயங்களை செய்யணும், கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு சொல்லி தருது, ஒரு நூல் சொல்லி தருது அப்படின்னா அந்த நூல் தான் அறநூல். அப்படிப்பட்ட நூல் தான் அறநூல் தான் திருக்குறள். இந்த திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 7 சொற்களில், இப்போ நீங்கள் திருக்குறளில் எந்த குறளை எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு குறளில் ஏழு எழுத்து தான் இருக்கும். அந்த 7 எழுத்துலே திருக்குறள் திருவள்ளுவர் எப்படி நமக்கு வாழணும்னு ஒரு குறள்லையும் வெறும் 7 வார்த்தையில் நமக்கு எப்படி வாழணுன்ற அந்த அறத்தை சொல்லி தந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து கடவுள் வாழ்த்து. ஃபஸ்ட்டு திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்போ அகரமே எழுத்துகளுக்கு தொடக்கம். அகரம்னா அ ஆ இன்னு ஸ்டார்ட் ஆகல அந்த ஆ, ஒரு எழுத்துக்கு தொடக்கம் இதுதான், அந்த அகரம் தான், அந்த ஆன்ற வார்த்தை தான். அதே மாதிரி அதுபோல் ஆதி பகவனே இந்த உலகுக்கு தொடக்கம். இந்த உலகத்துக்கு தொடக்கம் இறைவனா. ஒரு எழுத்துக்கு எப்படி தொடக்கம் அகரமோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கான தொடக்கம் இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வான் சிறப்புன்ற அதிகாரம். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இந்த விண்ணா வானம். இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். மழை இருக்குல்ல, வானத்துலேருந்து வர மழை, அந்த மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் அது பொழியாமல் போயிடுச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் பசியில் வாடும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இப்போ மழை பெய்யலை, தொடர்ந்து ஒரு வருஷம் மழை பெய்யலைன்னா என்ன ஆகும்? நிலமெல்லாம் வறண்டு போயிடும், எல்லா காய் கனி எல்லாம் வறண்டு போய் செத்து போயிடும். ஒரு செடி முளைக்காது வறண்டு போன நிலத்தில், தண்ணி வற்றி போயிடும். ஸோ மனிதர்களுக்கு விலங்குகளுக்கு தேவையான தண்ணி உணவு எதுவுமே கிடைக்காம போயிடும். காய் கனி எதுவுமே கிடைக்காம போயிடும். ஸோ மழை அது பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல் போயிட்டா அவ்வளோதான், உலகத்து உயிர்கள் எல்லாம் பசியால் துன்புறுத்து மடிஞ்சு இறந்துரும் அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். அடுத்த குறள். கெடுப்பதூவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். இந்த மழை நிறைய நேரங்களில் அந்த தக்க பருவத்தில் பெய்யாமல் போய் மக்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது, அந்த நிலத்துடைய கெடுக்கிறதும் மழை தான். அதே மாதிரி சரியான நேரத்தில் அந்த மழை பொழிஞ்சு அந்த மக்களை காக்கிறதும் மழை தான். இப்போ நம்ம முன்னாடி குறளே பார்த்தோம், மழை பெய்யாமல் போச்சுன்னா என்னென்ன நடக்கும். அதே மாதிரி மழை பெய்யாமல் போய் கெடுக்கிறதும் அந்த மழை தான், தக்க சமயத்தில் பெய்யாமல் கெடுக்கிறதும் அந்த மழை தான், சரியான நேரத்தில் அந்த மழை பொழிஞ்சு அந்த மக்களை காக்கிறதும் மழை தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்து நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியவர். அதாவது முடியாத விஷயத்த கூட தைரியமாக செஞ்சு காட்டுறவங்க யாரா? பெரியவங்க தான் முடியாத செயலை கூட அசால்ட்டாக செஞ்சு காமிச்சிருவாங்களாம். ஆனால் ஒரு செய்ய வேண்டிய விஷயம் முடியுமோ முடியாதோ, என்னால் எதுவுமே ஒரு செயலை செய்யறதுக்கான எபிலிட்டி நமக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் என்னால் எதுவுமே முடியாது, என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு சிறியவங்க தான் சொல்லுவாங்களாம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்த அதிகாரம் மக்கட்பேறு. இதில் என்ன குறள் கொடுத்துருக்காங்கன்னா, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. இதில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம நல்லா படித்தோன்னா
அவங்க நல்லா படிக்கிறோம், நல்ல டெஸ்ட்டில் எழுதி மார்க்லாம் வாங்குறோன்னா அவங்க நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க, நான் தான் படிக்கல, நீங்களாச்சும் படிங்க, நல்லா நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதை தான் அவரும் சொல்கிறாரு. தன்னை விட தன்னுடைய பிள்ளைங்க வந்து ரொம்ப அறிவாளியாக இருந்தால், அறிவுடையவங்களாக இருந்தால் அதை பார்த்து அந்த பெற்றோர்கள் வந்து மகிழ்ச்சி அடைவாங்க. அதை விட அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு பெரிய மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்த குறள் வந்து, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழைக் கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். தன்னுடைய பிள்ளை ஏதாச்சும் ஒன்று சாதிச்சிருச்சுன்னா அந்த சாதிச்சு உன் பையன் இப்படி பண்ணிட்டான், உன் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி நம்மளை புகழும்போது அதை கேட்ட தாய் வந்து, பெற்ற நேரத்தில் கூட நான் அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சதில்லை, நம்மளுடைய புகழை கேட்டு அவங்க அவ்வளோ மகிழ்ச்சி, ஒரு தாய் வந்து மகிழ்ச்சி அடைவா அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்கிறார். தன் பிள்ளையுடைய புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த அந்த பெரும் மகிழ்ச்சியை விட அவங்க ஏதாச்சும் ஒரு நல்ல பேர் எடுத்துட்டாங்கன்னா அந்த டைமில் நிறைய அவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்களாம், அவ்வளோ பூரிச்சு போவாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த அதிகாரம் வந்து அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அன்பு இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு மனிதர் மீது ஒரு பற்று இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க, எப்பயுமே தனிச்சே எனக்கு யாரும் வேணாம், எனக்கு எந்த பொருளும் உங்களோட பொருள் எனக்கு எதுவும் வேணாம், இது எல்லாம் என்னோட பொருள், இது எல்லாமே எனக்கு தான், இந்த வீடு எனக்கு தான், அப்படி எல்லாமே என்னதுன்னு இருப்பாங்க. மற்றவங்க மேலே பற்று இல்லாதவங்க, அன்பு இல்லாதவங்க, அக்கறை இல்லாதவங்க. ஆனால் அன்பு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாம், என்னுடைய உடலே உனக்கு தான், என்னுடைய உயிரே உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அன்பு இருக்கிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் எனக்கு தான், இது எல்லாமே என்னுடையதுன்னு பிரித்து பார்ப்பாங்களாம். ஆனால் அன்பு இருக்கிறவங்க என்னுடைய உடலே உனக்கு தான், என்னுடைய உயிரே உனக்கு தான் சொல்லி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த குறள், அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். அதே சேம் கான்செப்ட் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட வந்து அன்பு இருக்கோ அவங்க தான் வந்து ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷன் அர்த்தம். ஒருத்தவங்கிட்ட அன்புன்ற ஒரு விஷயம், மற்றவங்க மேலே ஒரு பரிவு, அக்கறை, அன்பு எதுவுமே இல்லையோ அவனுடைய உடம்பு வந்து உயிர் இல்லாத ஒரு உடம்பு, அவன் வெறும் ஜஸ்ட் எலும்பும் தோலும் தான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த அதிகாரம் இனியவை கூறல். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும், மற்றவை அணிகலன்கள் ஆகும். அணிகலன்னா இப்போ ஒரு பொண்ணுக்குன்னு எடுத்துட்டா ஒரு செயின் சொல்லலாம், வளையல் சொல்லலாம், கொலுசுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு பையனுக்குன்னு எடுத்துட்டா ஒரு வாட்சு, ஷூ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவனுக்கு செயின், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். அணிகலன்னாலே எதுக்கு நம்ம அணிகிறோம், நம்மளை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி காமிக்கிறதுக்காக தான் அந்த அணிகலன்களை அணிகிறோம். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு பணிவாக இருக்கிறதும் நல்ல சொல்ல பேசுறதும் தான் வந்து ஒரு மனிதனுக்கு அணிகலனா, அதாவது ஒரு மனிதனுக்கு அழகா. மற்ற எந்த விஷயமும் அழகு கிடையாது, அணிகலன் கிடையாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்த குறள், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. இப்போ இந்த குறளோட அர்த்தம் என்னென்னா, இப்போ நல்ல பழமான கொய்யாக்காய் இருக்குது, ஒரு சம காயான ஒரு கொய்யாக்காய் இருக்குது. நம்ம எதை ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், பழமான கொய்யா பழத்தை தான் முதல்ல சாப்பிடுவோம், அது பழுக்கட்டும்னு விட்டுருவோம். அதே கான்செப்ட் தான் இங்கே சொல்கிறாங்க. நல்ல சொற்கள் இருக்கும்போது கெட்ட வார்த்தைகள், முகம் சுழிக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து பேசுகிறவங்க வந்து நல்ல பழுத்த கனி இருக்கும்போது காயை வந்து எடுத்து உண்றதுக்கு சமம், அதாவது நல்ல சொல்ல பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் இங்கே சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நூல்வெளி. திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவரை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எக்காலத்தும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். இவர் லைஃப் ஃபுல்லாமே வந்து ஒரே ஒரு புக்கை தான் எழுதியிருக்காரு, இந்த திருக்குறள் அப்படிங்கிற அந்த புக்கை தான் எழுதியிருக்காரு. எல்லா வாழ்க்கையிலுமே எல்லா சூழ்நிலையிலுமே பொருந்தக்கூடிய குறளை வந்து நிறைய ஒரு சூழ்நிலைக்கும் ஒரு குறள் வந்து மேட்ச் ஆகும். அந்த அளவுக்கு அவருடைய லைஃப் ஃபுல்லாமே வந்து ஒரு சூழ்நிலையும் ஒரு குறளாக வந்து எழுதியிருக்கார். இவருக்கு இருக்கிற சில சிறப்பு பெயர்களை வந்து சொல்கிறாங்க. வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர்,
பொய்யியல் புலவர் இதெல்லாம் வந்து இவருடைய சிறப்பு பெயர்கள். திருக்குறளை வந்து 3 பிரிவுகள் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகளை கொண்டது. இது 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. ஜென்ரலாக வந்து தமிழில் இருக்கிற நூல்களை வந்து 2ஆக பிரிப்பாங்க. 14 கீழ்க்கணக்கு நூல், 14 மேல்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிப்பாங்க. இந்த திருக்குறள் வந்து 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. 14 மேல்கணக்கு நூல் வந்து 2 தான். 8 தொகை 10 பாட்டு. அதே மாதிரி 14 கீழ்க்கணக்கு நூல்கள் வந்து நிறைய இருக்குது. அதில் ஒன்று வந்து திருக்குறள். மொத்தமாக 18 நூல் இருக்கும். திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டது. இந்த திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குதுன்னு பார்த்தா 133 அதிகாரம் இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் இருக்கும். அப்படி பார்த்தா டோட்டலாக வந்து 1330 குறள்கள் இருக்குது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. அந்த அளவுக்கு இதில் இல்லாததே இல்லைப்பா, எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்ற அளவுக்கு இது ஒரு சிறப்பு பொருந்திய நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.